सेवया भगवतीं उत्तम श्लोके भक्ति भवती नैष्टिकी। हरे कृष्णा। பக்தர்கள் அனைவரையும் நாளை பாகவதம் வகுப்பு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಕ್ತರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬೆಳಗಿನ ತರಗತಿಗೆ ಆಹ್ವಾನ ಮಾಡೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದೆ ಅಂತ. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது ஒருத்தர் தினசரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுಪಾದ சொல்றாரு. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಓದ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಪಾದ ಹೇಳ್ತಾರೆ. சில பிரபுಪಾதர் 1974 பாரிஸ்ல ஒரு உபன்யாசம் கொடுத்திருக்கிறாரு. அதுல பிரபுಪಾதர் சொல்றாரு, ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದರ್ ಬಂದ್ರು 1974 ಅಲ್ಲಿ ಬಂದು ಪ್ಯಾರಿಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಉಪನ್ಯಾಸವನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. So it is so nice. Srimad Bhagavatam, go on reading every day. You will find, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தமானதுன்னு பிரபுபாதர் சொல்றாரு. ಸೊ ಪ್ರಭುಪಾದರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದೋದು ಪ್ರತಿನಿತ್ಯ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಆನಂದವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ ಅಂತ. தினமும் நம்ம படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, more we will become realized. ஒரு தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மாவா நம்மளால மாற முடியும்னு பிரபுಪಾದர் சொல்றாரு. ಪ್ರತಿನಿತ್ಯ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ನಮ್ಮವನ್ನ ಅರ್ಥಕೊಳ್ಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಪಾದರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த பாகவதத்துல இருந்து நமக்கு தினம் தினம் புது புது அர்த்தம் கிடைக்கும். ಸೊ ಪ್ರತಿನಿತ್ಯ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಮ್ಗೆ ಹೊಸ ಹೊಸದಾದಂತ ವಿಷಯಗಳು ಅರ್ಥ ಸಿಗುತ್ತೆ ಅದರಿಂದ. அந்த மாதிரி பாகவதத்தை படிக்கிறதுக்கு என்ன லிமிட், அதை இது வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கா? ಸೊ ಈ ರೀತಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದೋದಕ್ಕೆ ಏನ್ ಲಿಮಿಟ್, ಇಷ್ಟು ತನಕ ಓದಿದ್ರೆ ಸಾಕಾಗತ್ತೆ ಅಂತ ಇದೆಯಾ ಏನಾದ್ರು ಆತರ? ஆன்மீக ஞானத்துக்கு என்னைக்கு லிமிட்டே கிடையாது. ಸೊ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜ್ಞಾನವನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲ. நம்ம இதுக்கு மேல எதுவும் கத்துக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, பாகவதத்தை படிச்சு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறமா நமக்கு எதுவுமே படிக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ಸೊ ನಾವ್ ಯಾವ್ದನ್ನಾದ್ರೂ ಓದಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋ ಹಾಗಿದ್ರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದಿ ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಆಮೇಲೆ ನಾವ್ ಏನನ್ನು ಓದೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சோ அதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு பிரபுಪಾದர்னால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். ಸೊ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅನ್ನೋದೊಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಪಾದರಿಂದ ಸಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಅಪರೂಪವಾದಂತ பொக்கிஷம் ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதை நம்ம எந்த அளவுக்கு டெய்லி நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பொக்கிஷத்துல இருந்து நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். ಸೊ ಎಷ್ಟರವರೆಗೂ ನಾವು ಇದನ್ನ ಓದ್ತಾ ಇರ್ತೀವೋ ಅಷ್ಟ್ರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಗೆ ಇದರಿಂದ ಐಶ್ವರ್ಯ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ. ஓகே. சோ அதனால பக்தர்கள்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருமே தினமும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும் அப்படிங்கறதுதான். ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಎಲ್ಲಾರ ಹತ್ರನೂ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು ಏನು ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯನೂ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಭಕ್ತರು ಓದ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ஓகே. சோ நம்மளுடைய பாகவதம் வகுப்பை தொடங்கலாம். நம்ம முதல்ல முதல் ஸ்லோகம் பார்த்திருந்தோம். அதனால இன்னைக்கு நம்ம இரண்டாவது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ಸೊ ನಾವು ಭಾಗವತವನ್ನ ಮುಂದುವರಿಸೋಣ. ಇಲ್ಲಿ ತನಕ ನಾವು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ನೋಡಿದೀವಿ. ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಇವತ್ತು ಎರಡನೇ ಶ್ಲೋಕದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம்
அத்தியாயம் 1 பதம் 2. ஓகே. தர்ம ப்ரோஜித கைட்டவோ அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதா வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதாம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரேரீஸ்வர சத்யோ கிருதி அவருத்யதே அத்ர கிருதிபி சுஸ்ருபிஸ்தக்ஷணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? வேற யார் கையிலயாவது புக் இருந்தா படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் படிக்கட்டுவா? பதம் படிக்கணுமா? இரண்டாவது ஸ்லோகம் மட்டும் படிங்க. தர்ம புரோஜி விகித கைதவோ அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருதி அவருத்யதே அத்ர கிருதிபிः சுஸ்ருஷுபிः தர்ஷனாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಓದ್ತೀರಾ ಮಾತಾಜಿ? ಬೇರೆ ಯಾರಾவது படிக்கிறீங்களா மாதாஜி? மாதாஜி நான் படிச்சது கேட்டுதா? கேட்டது மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ட்ரை பண்றேன். படிங்க மாதாஜி. தர்ம ப்ரோஜித கைதவோ அத்ர பரமோ நிர்மத்சரணாம் வத்சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரः சத்யோ ஹ்ருதி அவருத்யதே அத்ர கிருதிபி சுஸ்ருஷுபிஸ்தத்ஷணாத். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது நான் படிக்கவா பிரபு? தர்ம ப்ரோஜித கைதவ அத்ர பரமா நிர்மஸ்தராணாம் சதாம் வைத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயா உன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரை ஈஸ்வரः சத்யா ஹ்ருதி அவருத்யதே அத்ர கிருதிபிः சுஸ்ருபிः தத்க்ஷணாதம். ஓகே. டிரான்ஸ்லேஷன் படிங்க தமிழ்ல. ట్రాన్స్లేషన్ నా తెలుగులో పడిపోతా. భౌతిక భావన ప్రేరితములైన ధర్మములనన్నిటినీ సంపూర్ణముగా నిరసించి మత్సర్య రహితులైన భక్తులు అవగతమునర్చుకొనగల పరమోత్కృష్టమైన సత్యమును ఈ భాగవత పురాణము ప్రతిపాదించుచున్నది. పరమోత్కృష్ట సత్యమనునది మాయకు పరమైన సత్యమై ఉండి సర్వులకు మంగళప్రదాయకమై ఉన్నది. అట్టి సత్యము త్రివిధ తాపములను సమూలముగా నశింపజేయును. మహాముని అయిన వ్యాసదేవుని అతని పరిపక్వ స్థితిలో రచింపబడిన ఈ శ్రీమద్ భాగవతము భగవదనుభూతిని పొందుటకు
సర్వ విధములుగా యోగ్యమై యున్నప్పుడు వేరొక గ్రంథము యొక్క అవసరమేమున్నది. శ్రీమద్ భాగవత సందేశమును మనుజుడు శ్రద్ధతో అణుకువతో శ్రవణము చేసినంతనే తద్జ్ఞానముచే దేవాది దేవుడు అతని హృదయమునందు సుస్థాపితుడగుచున్నాడు. హరే కృష్ణ. தமிழ்ல யாராவது படிங்க. நான் படிக்கிறேன் பிரபு. பௌதிக நோக்கங்களை கொண்ட எல்லா மத சடங்குகளையும் முற்றிலும் விலக்கி பூரண இதய தூய்மை உடையவர்களாக அந்த பக்தர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த உண்மையை இந்த பாகவத புராணம் விவரிக்கிறது. எல்லோருடைய நன்மைக்காகவும் மாயையிலிருந்து பிரித்தறியப்படும் நிஜமான நிலையே பரம உண்மையாகும். அத்தகைய உண்மை மூவகை துன்பங்களை களைந்தெறிய செய்கிறது. மகா முனிவரான வியாச தேவரால் அவரது முதிர்ந்த நிலையில் தொகுக்கப்பட்டதான இந்த அழகிய பாகவதம் ஒன்றே இறையுணர்வை உண்டாக்க போதுமானதாகும். வேறெந்த சாஸ்திரத்திற்கும் என்ன அவசியம் உள்ளது? பாகவதத்தின் செய்தியை ஒருவர் கவனத்துடனும் பணிவுடனும் கேட்டவுடனேயே அறிவை பண்படுத்தும் இம்முறையினால் அவருடைய இதயத்திற்குள் பரமபுருஷர் நிலை நிறுத்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பாகவதத்தினுடைய முதல் 3 ஸ்லோகங்கள் வியாசதேவர்னால பாகவதத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மங்களாச்சரணம் சொல்லப்படுது. ಸೊ ಭಾಗವತದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಮೊದಲನೇ 3 ಶ್ಲೋಕಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವ್ಯಾಸದೇವರು ಭಾಗವತಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಮಂಗಳಾಚರಣ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟತೆ. இந்த பாகவதத்தை வியாசர் தொகுத்தது எப்ப அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஒரு முதிர்ந்த நிலையில அப்படின்னு சொல்லப்படுது. ಸೊ ವ್ಯಾಸದೇವರು ಇದ್ರ ಬಂದು ಯಾವಾಗ ಇದನ್ನ ಬರ್ದಿದ್ದಾರೆ ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಬಂದು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಇದನ್ನ ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ. அப்படிப்பட்ட நிலைமையில பாகவதத்தை அவர் எழுதும் போது அதுக்கு இந்த மங்களாச்சரணமும் சொல்லியிருக்கிறாரு. ಸೊ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಈ ಭಾಗವತವನ್ನ ಬರೆಯೋದಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದಾಗ ಅವ್ರು ಬಂದು ಈ ಮಂಗಳಾಚರಣನ್ನು ಸಹ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா கிம்வா பரேர் ஈஸ்வரன், அதாவது என்ன சொல்லலாம், இப்போ நம்ம ಮೊಬೈಲ್ ಯೂಸ್ பண்றோம். ಸೊ ಇದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಅಂತಂದ್ರೆ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಹೇಳ್ಬೋದು ಅಂತಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಸೆಲ್ ಫೋನ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಿದೀವಲ್ವಾ, பல கம்பெனியோடைய ಮೊಬೈಲ್ இருக்கு. ತುಂಬಾ ವಿಧ ವಿಧವಾದಂತ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಗಳಿದೆ, ತುಂಬಾ ವಿಧ ವಿಧವಾದಂತ ಕಂಪನಿಗೆ ಸೇರಿರತಕ್ಕಂತ ಮೊಬೈಲ್ಸ್ ಇದಾವೆ. அப்ப அதுல ஒரு பெஸ்டான ஒரு மொபைல் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், இதுக்கு மேல இந்த மாதிரி நிறைய மொபைல் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ஒரு மொபைலே நமக்கு போதும் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? ಸೊ ಈಗ ನಮ್ಗೆ ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋಣ. ಆಗ ನಮ್ಗೆ ಏನ್ ಅನ್ಸುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಇದಕ್ಕಿಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬೇರೆ ಯಾವ್ದು ಇಲ್ಲ, ಇದೊಂದು ಬಿಟ್ರೆ ನಮಗ್ ಬೇರೆ ಏನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ನಾವು. அதனாலதான் அதுல என்ன அர்த்தம், ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மித்த மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால அந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய தரம் என்ன, குவாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு மொபைல் இருக்கு, அது நல்ல குவாலிட்டியானதுன்னு நமக்கு தெரியுது. அதனால இது ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்ததுனால இது நல்ல ஒரு குவாலிட்டியானது, இது கிடைச்ச உடனே எனக்கு இனிமே மற்ற குவாலிட்டி இல்லாதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நம்மளே என்ன பண்றோம், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். ಸೊ ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಾವ್ ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಂತಂದ್ರೆ ನಾವು ಈಗ 2 ರೀತಿಯಾದಂತ ಮೊಬೈಲ್ಸ್ ಅನ್ನ ನೋಡಿದೀವಿ. ಒಂದು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದಂತದ್ದು, ಇನ್ನೊಂದು ಬಂದು ಅದಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು. ಸೊ ಇದನ್ನ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅದ್ರಲ್ಲಿ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತು, ಈ ಉತ್ತಮವಾದಂತದ್ದು ಸಹ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಅದರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಇದು ಅದಕ್ಕಿಂತ ನಾವ್ ಇದಕ್ ಮುಂಚೆ ಯೂಸ್ ಮಾಡಿರೋದಕ್ಕಿಂತ ಇದು ಉತ್ತಮವಾಗಿದೆ, ಇದು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಕ್ವಾಲಿಟಿ ತುಂಬಾ ಬೆಸ್ಟ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಅದು ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಇದು ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವೇ ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ತಿರಸ್ಕಾರ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. சோ அது மாதிரி இப்ப வியாசர் என்ன பண்றாரு, இங்க பலவிதமான தர்மங்கள் இருக்கு.
ಸೊ ಅದಕ್ಕೆ ವ್ಯಾಸರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ, ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ವಿಧಗಳಾದಂತ ಧರ್ಮಗಳು ಇದೆ. அந்த தர்மங்களை எல்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. ಸೊ ಆ ಧರ್ಮಗಳನ್ನೆಲ್ಲ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಉಪಯೋಗಿಸಿ ನೋಡಿದ್ದಾರೆ. அந்த தர்மங்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சு சின்சியரா கடைபிடிச்சா கூட என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குமோ ಆ ಧರ್ಮಗಳನ್ನೆಲ್ಲಾನು ತುಂಬಾ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಪಾಲನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ನಮ್ಗೆ ಲಾಭ ಸಿಗುತ್ತೋ அந்த லாபத்தை விட இந்த பாகவதம் அப்படிங்கறத வந்துட்டு ஒரே ஒரு முறை படித்தாலோ கேட்டாலோ கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலனானது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. ಸೊ ಈ ಭಾಗವತವನ್ನ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಈ ಭಾಗವತ ಅನ್ನೋದು ಒಂದೇ ಒಂದು ಸಲ ನಾವು ಓದಿದ್ರೂನು ಸಹ ಇದರಲ್ಲಿ ಸಿಗತಕ್ಕಂತ ಫಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. அதனாலதான் கிம்பா பரேரீஸ்வர இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு இலக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வேற இலக்கியத்துக்கு என்ன அவசியம் இருக்குன்னு அவரே கேள்வி கேட்கிறாரு. ಸೊ ಅದಕ್ಕೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಂತಂದ್ರೆ, ಇದು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತದ್ದು, ಇದು ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿದ ಮೇಲೆ ಬೇರೆದ್ರ ಅವಶ್ಯಕತೆ ನಮ್ಗೆ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பொதுவா வந்து ஒரு கேள்வி வரும், என்னன்னா வியாசர் தான் 18 புராணங்களையுமே எழுதினாரு. ಸೊ ನಮ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ಬೋದು, ಏನು ಅಂತಂದ್ರೆ, ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯಾಸದೇವರೇ ಬಂದು 18 ಪುರಾಣಗಳನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ. அப்போ வியாசர் எழுதுனா 18 புராணங்கள்ல வந்து பாகவதத்தை மட்டும் ஏன் வந்து புகழ்ந்து பேசணும்? ಸೊ ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ 18 ಪುರಾಣಗಳಲ್ಲಿ ಭಾಗವತವನ್ನ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಅವರು ಹೊಗಳ್ತಿದ್ದಾರೆ? ஏன்னா இப்போ அவர் தான் 18 புராணங்களை எழுதியிருக்கிறாரு. அதனால 18 புராணங்களை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவரே வந்து சொல்றாரு, இந்த 18 புராணங்களையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன்னா அதை எழுதுனது நான் தான், அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத அனுபவிச்சவனும் நான் தான். அதனால நான் சொல்றேன், இந்த 18 புராணங்கள்ல பாகவதம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ಸೊ ಈ 18 ಪುರಾಣಗಳನ್ನೇ ಬರ್ದಕ್ಕಂತವ್ರು ವ್ಯಾಸದೇವರು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಅನುಭವವಿದೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ, ಏನ್ ಬರ್ದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಆದ್ರೆ ಆ 18 ಪುರಾಣಗಳಿಗಿಂತ ಉತ್ತಮವಾದದ್ದು ಬಂದು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವೇ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு மத்த விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அதை விட இது வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு அவரால சொல்ல முடியும். ಸೊ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದಂತದ್ದು ವಿಷಯ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಅವರು ಬೇರೆ ಇರ್ತಕ್ಕಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಸಹ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅವ್ರಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಇದು ತುಂಬಾ ಬೆಸ್ಟ್, ಉತ್ತಮವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಅನ್ಸಿರುತ್ತೆ, ಅದನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. அதனாலதான் வியாசர் வந்து மற்ற 17 புராணங்களையும் அவர் தான் எழுதியிருந்தா கூட அவருடைய சொந்த அனுபவமே, ஏன்னா வேற எந்த புராணத்தையும் எழுதினதுக்கு அப்புறமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கல. ಎಲ್ಲ 18 ಪುರಾಣಗಳನ್ನು ವ್ಯಾಸದೇವರೇ ಬರ್ದಿದ್ರುನು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಇದ್ರಲ್ಲಿ ಭಾಗವತಂ ಅಲ್ಲಿ ಸಿಗ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಬೇರೆ ಪುರಾಣಗಳಲ್ಲಿ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ. அதனாலதான் வந்து வியாசரே வந்து சொல்றாரு, கிம்பா பரேரீஸ்வர, அதாவது வந்துட்டு இந்த பாகவதத்தை தவிர வேற ஒரு உயர்ந்த இலக்கியம் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ಸೊ ಅದಕ್ಕೆ ವ್ಯಾಸದೇವರೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವತಃ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಕಿಂವಾ ಪರೇರೇಶ್ವರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಇದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇನ್ನೊಂದು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதனாலதான் தர்ம புரோச்சித கைட்டவ அப்படின்னு வந்து சொல்றதோடைய அர்த்தம் என்னன்னா, கிம்பா பரேர் ஈஸ்வர தர்ம புரோச்சித கைட்டவ, இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ಸೊ ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಇದರಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಧರ್ಮ ಪ್ರೋಜಿತ ಕೈತವ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಇದನ್ನು ಸಹ ಪ್ಲಸ್ ಕಿಂವಾ ಪರೇ ಅಂತ ಹೇಳ್ತಿದಾರಲ್ವಾ, ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೂ ನಾವು ಎರಡನ್ನೂ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಕಂಪೇರ್ ಪ್ರಭು, ಕಂಪೇರ್ ಮಾಡ್ಬೇಕು. அது ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கிம்பா பரேர் ஈஸ்வர
இதை விட உயர்ந்தது எது இருக்க முடியும் அப்படின்றது இதுக்கான அர்த்தம். அதே நேரத்துல இந்த பக்கம் தர்ம புரோச்சித கைட்டவ. தர்மம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், சாதாரண தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஸ்வதர்மம்னு ஒண்ணு இருக்கு, பரதர்மம்னு ஒண்ணு இருக்கு. ಸೊ ಇಲ್ಲಿ ಕಿಂವ ಅಂತ ಹೇಳ್ತಿದಾರಲ್ವಾ, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದಂತದ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಧರ್ಮ ಪ್ರೋಜಿತ ಕೈತವ ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಧರ್ಮಗಳಿದೆ. ಆ ಧರ್ಮಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ 2 ರೀತಿಯಾದಂತ ಧರ್ಮಗಳಿದೆ. ಒಂದು ಸ್ವಧರ್ಮ ಮತ್ತೆ ಪರಧರ್ಮ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அதனால இந்த பாகவதத்துல எந்த தர்மத்தை சொல்லி இருக்கோ அந்த தர்மம் தான் என்னது, அத்திர பரமோ நிர்மத் சரணம். அத்திர பரம அப்படின்னு சொன்னா இங்க இப்போ இந்த நான் 17 புராணங்கள் எழுதியிருக்கிறேனே, இந்த 17 புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மம் அத்திர அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தர்மம். இங்க இருக்கக்கூடிய தர்மம்னா இந்த 17 புராணங்களையும் சொல்லி இருக்கக்கூடிய தர்மம். ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಿದಾರಲ್ವಾ, ಇಲ್ಲಿ ಯಾವ ಧರ್ಮವನ್ನ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಈಗ 18 ಪುರಾಣಗಳನ್ನ ಬರ್ದಿದಾರಲ್ವಾ ವ್ಯಾಸದೇವರು, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಧರ್ಮವನ್ನ ಹೇಳಿದಾರೋ ಆ ಧರ್ಮವನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. இல்ல அந்த தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் அத்திர பரம, அந்த 17 புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய தர்மத்தை விட இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கக்கூடிய தர்மம் பரம உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ಸೊ 18 ಪುರಾಣಗಳಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂತ ಇದು ಧರ್ಮವೇನಿದೆ, ಆ ಧರ್ಮಕ್ಕಿಂತ ಇದ್ರಲ್ಲಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂತ ಧರ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪರಮ ಅನ್ನೋ ಒಂದು ಪದವನ್ನ ಬಳಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதனால இது இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த தர்மத்தை உயர்ந்த தர்மம்னு நம்ம சொல்லணும்? ಸೊ ಯಾವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು, ಉತ್ತೀರ್ಣವಾದಂತ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஏன்னா அது என்ன பண்ணுது, சுஸ்ருதி தக்ஷணா, யாரு ஒருத்தர் இந்த பாகவதத்தை கேட்கிறாரோ கேட்ட சமயத்துல இமீடியட்டா என்ன ஆகுறாரு, பகவான புரிஞ்சுக்கிறாரு, உணர்றாரு. ಯಾರು ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳಿದ್ರೇನೆ ಸಾಕು, ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರೇನೆ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಗವಂತನನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அவருக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, யாரு பகவான், நான் பகவானா வேற யாரோ பகவானா, எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ಅವರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. ಅವರು ನಾನ್ ಭಗವಂತನ, ಬೇರೆಯವ್ರ ಭಗವಂತನ, ಯಾರ್ ಭಗವಂತ ಅನ್ನೋ ಒಂದು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಇರೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி இந்த இமீடியட்டா கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வர்றதுனால கிம்பா பரீஸ்வர, இதை விட ஒரு சிறந்த இலக்கியம் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ಸೊ ಅದರಿಂದ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಗೆ ತುಂಬಾ ಶೀಘ್ರವಾಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬರುವಂತ ಒಂದು ಮಹತ್ವ ಅದರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ರಿಂದ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಕಿಂವಾ ಪರೇರೀಶ್ವರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಇದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇನ್ನೊಂದು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ. இன்னும் இந்த பாகவதம் ஏன் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி. இந்த பாகவதத்தை சொன்னது யாரு, ஒண்ணு வியாசர்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆரம்பத்துல இந்த பாகவதத்தை சொன்னது சாக்ஷாத் கிருஷ்ணர். பிரம்மாக்கு 4 ஸ்லோகங்கள் மூலமா சொன்னது சாக்ஷாத் கிருஷ்ணரே. ಈ ಭಾಗವತವನ್ನ ಯಾಕೆ ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತು ಉತ್ತಮವಾದದ್ದು ಅಂತಂದ್ರೆ, ಈ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವ್ಯಾಸದೇವರು ಬರ್ದಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಫಸ್ಟ್ ಈ ಭಾಗವತವನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣ, ಸಾಕ್ಷಾತ್ ಕೃಷ್ಣರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು 4 ಶ್ಲೋಕಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬ್ರಹ್ಮದೇವರಿಗೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. அதனால கிம்பா பரீஸ்வர, ஏப்பா பகவானே சொன்ன ஒரு இலக்கியத்தை விட ஒரு உயர்ந்த இலக்கியம் இருக்க முடியுமா? ಅದರಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಿಂವಾ ಪರೇರೀಶ್ವರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನೇ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯ ಇದು, ಅದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆಯಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அது மட்டும் இல்லாம வியாசர் தான்
எல்லா சம்பிரதாயத்திலயுமே ஆதி குருவா யாரை ஏற்பாங்க அப்படின்னு சொன்னா வியாசர். ಸೊ ಎಲ್ಲಾ ಸಂಪ್ರದಾಯಗಳಲ್ಲೂ ಸಹ ಆದಿ ಗುರುವಾಗಿ ಯಾರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯಾಸದೇವರನ್ನ. அந்த வியாச தேவரே வந்து என்ன சொல்றாரு, இந்த பாகவதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும் போது, அப்ப கிம்பாப்பரேரீஸ்வர இந்த பாகவதத்தோட ஒரு உயர்ந்த இலக்கியம் எதுவா இருக்க முடியும்? ಸೊ ಅಂತ ಒಂದು ವ್ಯಾಸದೇವರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದೇ ತುಂಬಾ ಭಾಗವತಮೇ ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದಂತದ್ದು ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಇರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆಯಾ ಅಂತ. அதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறது இன்னொரு விதத்திலையும் ஏன் உயர்ந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ಸೊ ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಬಂದು ಇನ್ನೊಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ ಇದು ಹೇಗೆ ಉತ್ತೀರ್ಣವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. கிம்பாப்பரேரீஸ்வரர் ஏன் இந்த பாகவதத்தோட ஒரு உயர்ந்த இலக்கியம் இன்னொன்னு இருக்கு ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரர். ஏன்னா இந்த பாகவதத்துல யார பத்தி சொல்றாங்க? ஈஸ்வர கிம்பா பர ஈஸ்வர, அதாவது வந்துட்டு பரமோத்தம புருஷரான பகவானை பத்தியே இந்த பாகவதம் பேசுறதுனால, அதை பத்தி மட்டுமே பேசுறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த பாகவதம் உயர்ந்ததுன்னு சொல்றோம். கிம்பா பர ஈஸ்வர. ಸೊ ಈ ಭಾಗವತ ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಹೇಳ್ಬೋದು ಅಂತಂದ್ರೆ, ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಿಂವಾ ಪರೇ ಈಶ್ವರ. ಈಶ್ವರ ಅಂತ ಅಂದ್ರೆ ದೇವೋತ್ತಮ ಪರಮ ಪುರುಷ. ಅವರು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅದರಿಂದ ನಾವು ಇದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அது மட்டும் இல்லாம தர்ம புரோச்சித கைட்டவ அப்படின்னு சொன்னா ஏமாத்தக்கூடிய ஒரு தர்மம், சீட்டிங் ரிலீஜியன் வந்து சொல்லுவாங்க. அந்த சீட்டிங் ரிலீஜியன், அந்த தர்மத்தெல்லாம் வந்து இந்த பாகவதம் வந்து என்ன பண்ணுது, அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. இந்த பாகவதத்துல அந்த மாதிரி சீட்டிங் தர்மம் இல்ல. அதனாலயும் கிம்பா பரேரீஸ்வர இந்த பாகவதத்தோட ஒரு உயர்ந்த இலக்கியம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ಸೊ ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಹೇಳ್ತಿದೆ ಧರ್ಮ ಪ್ರೋಜಿತ ಕೈಟವ ಅಂತಂದ್ರೆ ಕೈಟವ ಅಂತಂದ್ರೆ ಚೀಟಿಂಗ್ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಧರ್ಮ, ರಿಲಿಜಿಯನ್. ಆದ್ರೆ ಇದ್ರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ತರದ್ದು ಇಲ್ಲ. ಅದನ್ನ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಬಂದು ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಬರೀ ಧರ್ಮವನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಅದರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಂತ ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ. ಚೀಟಿಂಗ್ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ಚೀಟಿಂಗ್ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ஏமாத்துறது. அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் இருக்கும், இல்ல நிறைய செய்திகள் கூட கேள்விப்படுவோம். ಸೊ ಚೀಟಿಂಗ್ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏಮಾರ್ಸೋದು. ಅದ್ರ ನಮ್ಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಭವ ಇರುತ್ತೆ. ನಾವು ಇದನ್ನ ಬೇರೆಯವ್ರ ಕಡೆಯಿಂದನೂ ಕೇಳಿರ್ತೀವಿ. உதாரணத்துக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், நீங்க வந்து 5000 என்கிட்ட போட்டீங்கன்னா ஒரே மாசத்துல உங்களுக்கு நான் 10,000 கொடுக்குறேன்பா. ಸೊ ಉದಾಹರಣೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಚಿಟ್ ಫಂಡ್ ಕಂಪನಿಯನ್ನ ತಗೊಳ್ಳೋಣ. ಅದ್ರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು, ನೀವು 1 ತಿಂಗಳಿಗೆ 1,000 ಕೊಟ್ಟಿ ನಿಮ್ಗೆ 10,000 ರಿಟರ್ನ್ಸ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நம்ம என்ன பண்ணுவோம், இமிடியேட்டா இவனதான் நமக்கு தெய்வம், இவன் கம்பெனி அந்த சிட் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம், இமிடியேட்டா போய் ஒரு 5,000 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு 5,000 போட்டுரும். ಸೊ ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಗೆ ಏನ್ ಅನ್ಸತ್ತೆ, ಅಪ್ಪ ಇವ್ರೇ ದೇವ್ರು ಬಿಡಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, 5,000 ತಗೊಂಡು ಹೋಗಿ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ. அது மாதிரி அவன் வந்து ஒரு 1000 பேர் 10,000 பேர்த்த கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், ಕಂಪನಿಯ ಮೂಡಿಟ್ಟು ಓಡಿಬಿಡುವ ಊರ ಬಿಟ್ಟು. ಸೊ ಈ ರೀತಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, 1,500 ಜನಗಳ ಹತ್ರ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಫಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ಕಂಪ್ನಿಯನ್ನ ಲಾಕ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಊರ್ ಬಿಟ್ಟು ಹೊರಟ ಬಿಡ್ತಾರೆ. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து பணம் போச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ಅದಾದ ನಂತರ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ, ನಮ್ ದುಡ್ಡು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಳ್ತಾ ಕೂಡ್ಕೊಂತೀವಿ. ಇದನ್ನೇ ಚೀಟಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதாவது வந்து ஒண்ணு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அத வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் ಚೀಟಿಂಗ್. ಸೊ ಅಂತಂದ್ರೆ ಒಂದನ್ನ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಂಬಿಸಿ ಅದನ್ನ ಮತ್ತೆ ಅವ್ರು ರಿಟರ್ನ್ಸ್ ಕೊಡ್ದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಚೀಟಿಂಗ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ஓகே, இப்போ இங்க வியாசர் வந்து
சீட்டிங் ரிலீஜியன் வந்து சொல்றாரு. அப்ப அந்த ரிலீஜியன் எல்லாம் வந்துட்டு மத்த தர்மத்தை எல்லாமே வந்துட்டு ஏமாத்து வேலை அப்படின்னு வந்து சொல்றாரு. ಸೊ ಇಲ್ಲಿ ವ್ಯಾಸದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಚೀಟಿಂಗ್ ರಿಲಿಜಿಯನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಧರ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಧರ್ಮಗಳನ್ನೆಲ್ಲಾನು ಮೋಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அப்படி மோசம் செய்யற மாதிரியான எந்த தர்மம் இருக்கு, என்ன மாதிரியான மோசம் பண்றாங்க? ಸೊ ಆ ರೀತಿಯಾದಂತ ಮೋಸ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಧರ್ಮ ಯಾವ್ದಿದೆ ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಮೋಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ? சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது நம்மளை எப்படி வந்து மோசம் செய்யுது? ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಮೋಸ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நிறைவேற்றாம விடுறதுக்கு தான் அது ஏமாத்துறது. ಸೊ ಈಗ ಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ ರೀತಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನೆರವೇರಿಸದಿರ ಇರೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಏಮಾರ್ಸೋದು, ಚೀಟಿಂಗ್ ಅಂತ. இப்ப இந்த சாஸ்திரம் நம்மளை எந்த மாதிரி ஏமாத்துது? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಶಾಸ್ತ್ರಗಳು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾವೆ? நம்ம எல்லாருக்குமே வந்து நித்தியமான ஒரு ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும். எப்போதும் நான் சந்தோஷமாவே இருக்கணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. ಸೊ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಅಂತಂದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು. ನಿತ್ಯ ಯಾವಾಗ್ಲೂನು ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಣ. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் வந்து இருக்கு. அதனால அந்த சந்தோஷத்தை எப்படி அடையிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சாஸ்திரம் இருக்கு. ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆ ನಿತ್ಯ ಸಂತೋಷವನ್ನ ಹೇಗೆ ಪಡಿಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನೆಲ್ಲಾನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಶಾಸ್ತ್ರಗಳು ಇದೆ. இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 3 விதமான மார்க்கங்களை வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. மார்க்கெட்டிங் பண்ணி இங்க வாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், கமான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ಸೊ ಈ ಶಾಸ್ತ್ರಗಳೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ 3 ವಿಧವಾದಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹೇಳಿ ಈ ಮಾರ್ಗಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ, ಇಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅದು என்னது? ಅದು ಯಾವುದು? அது வந்து கர்மகாண்டம், ஞானகாண்டம். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರ್ಮಕಾಂಡ, ಎರಡನೆಯದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜ್ಞಾನಕಾಂಡ, மூணாவது வந்து உபாசனா காண்ட, ಮೂರನೆಯದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಉಪಾಸನಾ ಕಾಂಡ. இதுதான் வந்து காண்டத்ரயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ಇದನ್ನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಂಡತ್ರಯಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. சோ இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது, கர்ம காண்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீ இந்த யஜ்யம் பண்ணு, அந்த யஜ்யம் பண்ணு, அந்த தேவதையை வழிபடு, இந்த தேவதையை வழிபாடு பண்ணு, நீ சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க. ಸೊ ಈ ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ನಾವು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಕರ್ಮಕಾಂಡವನ್ನ ತಗೊಂಡಿದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ನೀನು ಇದನ್ನ ಮಾಡು, ಈ ಯಜ್ಞ ಮಾಡು, ಆ ಪೂಜೆ ಮಾಡು, ಅದನ್ನ ಮಾಡು, ಆ ದೇವರನ್ನು ಪೂಜೆ ಮಾಡು, ಈ ದೇವರನ್ನು ಪೂಜೆ ಮಾಡು, ಇದರಿಂದ ನಿನ್ಗೆ ಈ ಲಾಭ ಸಿಗುತ್ತೆ, ಆ ಲಾಭ ಸಿಗುತ್ತೆ, ಅದರಿಂದ ನೀನ್ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಇದರಲ್ಲಿ. நீ வந்து உன்னுடைய குலதெய்வமான நாகாத்தாமா வந்து வழிபடு, அப்பதான் உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். ಕೇಕಲ ಪ್ರಭು. ನಾಗಾತಾಮನ ನಾಗಕನ್ನಿ. ನೀನು ನಾಗದೇವತೆಯನ್ನ ಪೂಜೆ ಮಾಡು, ಆಗ ನೀನು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி நம்மள வந்து என்ன பண்றாங்க, நீ வந்து உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நம்மள வந்து இதுக்கு பேர் தான் சீட்டிங் அப்படின்னு பேரு. நமக்கு வந்து உண்மையிலேயே அந்த சந்தோஷம் கிடைக்குதா அதெல்லாம் பண்ணா? ಸೊ ಇದ್ರೆಲ್ಲ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಇದ್ರಿಂದ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮಾಡಿದ್ರೆ. ಬಟ್ ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಸಿಗ್ತಾ ಇದೆಯಾ? ಇಲ್ಲ. ಅದನ್ನೇ ಏನಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಚೀಟಿಂಗ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டதுனாலதான் நாங்க நல்லா இருக்கிறோம், அதனாலதான் நாங்க சந்தோஷமா எப்பயுமே இருக்கிறோம், எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையே வரதில்லை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா?
ಸೊ ಯಾರಿಗಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅನುಭವ ಇದೆಯಾ? ನಾವು ಬಂದು ನಮ್ಮ ಕುಲದೇವತೆ ಇಲ್ಲ ಈ ತರ ದೇವತೆಗಳನ್ನ ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದನೇ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ, ಮತ್ತೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ತೊಂದರೆನೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಯಾರಾದ್ರೂ ಇದೀರಾ ಆತರ? சொல்லுங்க. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ. இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தெய்வங்கள் எல்லாம் தான் வழிபட்டு இருந்தோம். இப்ப அதோட அர்த்தம் ஒரு இது புரிஞ்சுட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்னன்னா அதுல இருந்து இதுல வந்தாச்சு. இப்ப அதோட இதுக்கு நம்ம இது கொடுக்கறது இல்லை. இப்ப பகவானோட இதுக்கு தான் நம்ம இத கொடுக்குறோம், தகுதியை கொடுக்குறோம். இதுல இருந்து தெரிஞ்சுட்டுக்கோம். இப்பல இருந்து நம்ம பெறாம இதுலயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கணும். அதுதான் பகவான் கேள்வி. என்னோட கேள்வி அதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சா இல்லையாங்கிறதான். ಪ್ರಭುಗಳ ಪ್ರಶ್ನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ತರ ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಿಮ್ಗೆ ಸಂತೋಷ ಸಿಗ್ಲಿಲ್ವಾ ಅಷ್ಟೇ. எந்த சந்தோஷம் க்ஷண நேரம் தான் பிரபுஜி, நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது அதுல. இந்த மாதிரி கர்ம காண்டத்தை கடைபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா உபாசன காண்டம்னு சொல்லி தேவதா வழிபாடுகளை கடைபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா ஞான காண்டம்னு சொல்லிட்டு நம்ம தத்துவ விஷயங்களை படிச்சாலும் சரி, நமக்கு முக்கியமான 3 பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து இது யாருமே காப்பாற்ற முடியாது. ಸೊ ಈ ರೀತಿ ಕರ್ಮಕಾಂಡವನ್ನ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಆಗ್ಲಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜ್ಞಾನಕಾಂಡ ತುಂಬಾ ಉಪಾಸನೆಗಳನ್ನ ಓದಿ ಜ್ಞಾನವನ್ನ ಪಡೆಯೋದ್ರಿಂದ ಆಗ್ಲಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಉಪಾಸನ ಕಾಂಡ ದೇವತೆಗಳನ್ನ ಪೂಜೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಆಗ್ಲಿ, ನಮ್ಗೆ ಇದ್ರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ 3 ತೊಂದರೆಗಳಿದೆ ನಮ್ಗೆ. ಅದರಿಂದ ಯಾರು ಇದನ್ನ ಹೊರಗಡೆ ಈ 3 ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ತಗೊಂಡ್ ಬರೋದಿಲ್ಲ. அந்த 3 துன்பங்கள்ல இருந்து இந்த பாகவதம் நம்மளை காப்பாத்து. அதுதான் இங்க சொல்றாரு, சிவதாம் தாபத்ரய உன்மூலனம். அதாவது 3 விதமான அந்த துன்பங்கள்ல இருந்து உன்மூலனம் அப்படின்னு சொன்னா அதோடைய பேரையே எடுத்து சிவதாம் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಬರ್ತಕ್ಕಂತ 3 ರೀತಿಯಾದಂತ ತೊಂದರೆಗಳನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಂದ್ರೆ ಅದನ್ನ ಬೇರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಬೇರಿನ ಮೂಲಕ ಅದನ್ನ ತೆಗೆದು ಎಸೆಯತ್ತೆ ಅಂತ, ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அந்த 3 துன்பங்கள் என்ன? அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக அப்படின்னு சொல்லி 3 விதமான அந்த துயரங்களை என்ன பண்ணுது? ಬೇರೋಡ ನಮ್ಮಗಿட்ட ಇருந்து எடுத்துருது. ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ಆ 3 ರೀತಿಯಾದಂತ ತೊಂದರೆಗಳು ಯಾವುದು ನಮ್ಗೆ ಅಂತಂದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ, ಆದಿದೈವಿಕ ಮತ್ತೆ ಆದಿಭೌತಿಕ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ 3 ರೀತಿಯಾದಂತ ತೊಂದರೆಗಳನ್ನ ಬೇರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ತೆಗೆದು ಎಸೆಯತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இதோடைய அர்த்தம் என்ன? இந்த 3 துன்பங்களை யாரு சொல்றீங்க? தமிழ், தெலுங்கு எதையாவது சொல்லுங்க கன்னடத்துல. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதி ஆத்மிகான்னா நம்மளால வர்ற துன்பம், நம்மளுக்கு வர்ற துன்பம். அதி பௌதிகான்னா வெளியில இருக்கிறவங்களால மத்தவங்களால நம்மளுக்கு வர்ற துன்பம். அதி தெய்வீகான்னா இயற்கை சிற்றங்களால வர்ற துன்பம். ஹரே கிருஷ்ணா பிரபு. யா, தேங்க்யூ, வெரி குட். அதி பௌதிக அப்படின்னு சொன்னா மற்ற ஜீவராசிகள்னால வரக்கூடியது. அதி ஆத்மிக அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசுனாலேயோ தேகத்தினாலேயோ நமக்கு வரக்கூடிய துன்பம். இந்த 3 துன்பங்கள்ல இருந்து காப்பாத்தின ஒரு தர்மம், ஒரு வழிமுறை ஏதாவது இருக்கா? ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ 3 ತೊಂದರೆಗಳನ್ನ ಇಂದ ಕಾಪಾಡ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಮಾರ್ಗ ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಇದೆಯಾ? யாராவது ஒருத்தவங்க நான் வேற எந்த ஒரு தேவதையை வழிபடும் போது என் மனசு நிம்மதியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, என் மனசுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எப்பவுமே ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಬೇರೆ ದೇವತೆಗಳನ್ನ ಪೂಜೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವಾಗಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಅನ್ಸಿಕೆ ಇದೆಯಾ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ನಾನ್ ತುಂಬಾ ನೆಮ್ಮದಿ ಸಿಕ್ಕಿದೆ, ತುಂಬಾ ಹ್ಯಾಪಿ ಆಗಿದ್ದೀನಿ, ಯಾವಾಗ್ಲೂನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಆ ತರದ್ದು ಅನುಭವ ಆಗಿದೆಯಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ಕೇಳಿಸ್ತಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಮಾತಾಜಿ, ಏನಾದ್ರೂ ಒಂದೊಂದು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ ಮಾತಾಜಿ.
ఏనాడు ಒಂದು ತೊಂದರೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ఏమన్నా அந்த ఒకనే ఉంటుంది. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் மத்தவங்களால துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்மளோட துன்பமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அதுல இருந்து பிறப்பு இறப்புல இருந்து விடுபட்டாதான் இதுல இருந்து வெளியில வர முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி குட். அந்த பிறப்பு இறப்புல இருந்து இந்த தேவதா வழிபாடு நம்மளை வந்து காப்பாற்ற முடியுமா? ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಈಗ ನಾವು ಜನನ ಮರಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ಚಕ್ರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದೀವಿ. ಇದರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವತೆಗಳನ್ನ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀವಲ್ವಾ, ಅವರು ನಮ್ಮನ್ನ ಈ ಚಕ್ರದಿಂದ ಹೊರಗಡೆ ತಗೊಂಡ್ ಬರೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? முடியாது பிரபு, அவங்களுக்கே இறப்பு இருக்குது, அப்புறம் அவங்க எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. கோவப்படாதீங்க. சோ அதனாலதான் இந்த தாபத்திரைய உன்மூலனம்னா அந்த வேரோட எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்புல இருந்தே காப்பாத்துறதுன்னு அர்த்தம். அத வந்து வேற எந்த இலக்கியத்தினாலையும் பண்ண முடியாது, இந்த பாகவதத்தினாலதான் பண்ண முடியும். அதனாலதான் கிம்பா பரேர் ஈஸ்வர, இந்த பாகவதத்தை விட ஒரு உயர்ந்த இலக்கியம் என்ன இருக்க முடியும்? ಸೊ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಈ ಜನನ ಮರಣ ಚಕ್ರದಿಂದ ತೆಗಿಯೋದು ಅಂತ ಅಂದ್ರೆ ಬೇರಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ತೆಗಿಯೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಈ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕೆಲ್ಸವನ್ನ ಮಾಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಇದು ಬಂದು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತದ್ದು. ಇದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಏನ್ ಬೇಕು ನಮ್ಗೆ, ಬೇರೆ ಯಾವ್ದು ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாகவதம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு இந்த பிறப்பு இறப்புல இருந்து காப்பாத்துது. ಸೊ ಫಸ್ಟ್ ಥಿಂಗ್ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಸಹಾಯ ಅಂತಂದ್ರೆ, ನಾವು ಈ ಜರಣ ಮರಣ ಚಕ್ರಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದೀವಲ್ವಾ, ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ತೆಗಿಯುತ್ತೆ. இப்ப நம்ம நினைக்கலாம், அட போங்க பிரபு, பிறப்பு இறப்பெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இங்க வாழ்றப்ப ஏதாவது வந்து நமக்கு பிரயோஜனம் இருக்கா, அத சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். ಸೊ ನಾವೆಲ್ಲ ಕೇಳ್ತೀವಿ ಪ್ರಭುಗಳನ್ನ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಇದು ಜನನ ಮರಣ ಸಾಯೋದು ಬದುಕೋದು ಅದ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ನಡೀತಿದೆ ಅಲ್ವಾ, ಇದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಇದೆ ನಮ್ಗೆ, ಅದನ್ನ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. சிவதம் அப்படின்னு சொன்னா மங்களகரம் அர்த்தம், ஆஸ்பிசியஸ்னஸ். ಶಿವದಂ ಅಂತ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಮಂಗಳಕರವಾದಂತದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அந்த மங்களகரம்னா என்ன அர்த்தம், நமக்கு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஃபுல்லா அமங்கலம் இருக்கு. ಸೊ ಆ ಮಂಗಳಕರ ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ ಅಮಂಗಳಕರವಾದದ್ದು ಅಂತ. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இப்போ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ಅದರಿಂದನೇ ನಾವು ತುಂಬಾ ತೊಂದರೆಗಳನ್ನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೀವಿ. அந்த துன்பங்கள் போயிருச்சு அப்படின்னு சொன்னாலே ನ್ಯಾಚುರಲಾவே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ತೊಂದರೆಗಳು ನಮಗೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. அப்ப அந்த துன்பம் போகணும் அப்படின்னு சொன்ன, துன்பம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய பாவ செயல். ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ತೊಂದರೆಗಳು ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು, ನಾವು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪ ಕರ್ಮಗಳು. அதனால நமக்கு வந்து துன்பம் வருது. ಸೊ ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತೆ. அந்த பாவத்தை வந்து நம்ம எப்படி போக்குறது? ಸೊ ಹಾಗಾದ್ರೆ ಈ ಪಾಪಗಳಿಂದ ನಾವು ಹೇಗೆ ಹೊರಗಡೆ ಬರೋದು? அதுக்குதான் வந்துட்டு இந்த சுஸ்ருபிஸ் தக்ஷணா, இந்த பாகவதத்தை நம்ம வந்து கேட்கறதுனாலயே நம்ம கிட்ட என்ன ஆகுது, இமீடியட்டா சிவதம் நம்ம கிட்ட வந்து மங்களகரம் வருது. ಸೊ ಅದರಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನಂತ, ಈ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರನೇ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಏನ್ ಬರುತ್ತೆ, ಮಂಗಳಕರವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ ಬರುತ್ತೆ. இந்த பாகவதம் நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், நம்மளுடைய பாவத்தை போக்கி அமங்கலத்தை நீக்கி ಮಂಗಳத்தை ಅರುಳ முடியும். ಸೊ ಈ ಭಾಗವತ ಏನ್ ಮಾಡ್ಬೋದು ಅಂತಂದ್ರೆ, ನಮ್ಮ ಪಾಪ ಕರ್ಮಗಳನ್ನ ಹೋಗ್ಲಾರ್ಸಿ, ಆ ಅಮಂಗಲವನ್ನ ಹೋಗ್ಲಾರ್ಸಿ ನಮ್ಮೊಳಗಡೆ ಮಂಗಳಕರವಾದಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ತರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಇದರಿಂದ. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரலாம், என்ன பிரபு, நாங்களும் வந்து ரொம்ப நாளா பாகவதம் கேட்கதான் செய்யறோம், படிக்கதான் செய்யறோம், ஆனா
ஏன் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மங்களகரத்தை நாங்களால ஃபீல் பண்ண முடியல, ஒரு ஹாப்பினஸ் ஏன் எங்களால ಫೀಲ್ பண்ண முடியல? ಸೊ ಇಲ್ಲೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ, ಪ್ರಭು ನಾವು ತುಂಬಾ ದಿವಸದಿಂದ ಭಾಗವತವನ್ನ ಓದ್ತಾನೆ ಇದೀವಿ, ಕೇಳ್ತಾನೆ ಇದೀವಿ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ತೊಂದರೆಗಳಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. இந்த பாகவதம் எப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த ஒரு மங்களத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, ಸೊ ಈ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವಾಗ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಂಗಳಕರವಾಗಿ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ, இல்ல இந்த பாகவதத்தை வந்து எப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ಭಾಗವತವನ್ನ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ, நிர்மத் சரணாம் சதா அப்படின்னு சொன்னா, நிர்மத் சரம் அப்படின்னு சொன்னா பொறாமை, என்வியஸ்னஸ். யாரு ஒருத்தர் வந்து பொறாமையில இருந்து விடுபட்டு இருக்கிறாரோ அவர்னாலதான் என்ன பண்ண முடியும், சிவதம் அந்த ஒரு மங்களத்தை உணர முடியும். ಯಾರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಈ ಅಸೂಯೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದಿರ್ತಾರೋ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಭಾಗವತವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. இல்லைன்னா நிர்மத் சரணாம் சதாம், சதாம்னா பக்தர்கள், பொறாமையில இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போதுதான் நமக்கு அது மங்களத்தை கொடுக்கும். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, ನಾವು ಭಕ್ತರು ಯಾರು ಈ ಅಸೂಯೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದಿರ್ತಾರೋ ಅಂತ ಒಬ್ಬ ಭಕ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ಇದರಿಂದ ಆ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ. அதாவது கேட்கிறவங்க மனசுலயும் பொறாம இருக்கக்கூடாது, சொல்றவங்க மனசுலயும் பொறாம இருக்கக்கூடாது. ಹಾಗಾದ್ರೆ ಏನಿದ್ರಲ್ಲಿ ಅರ್ಥ ಅಂತಂದ್ರೆ, ಕೇಳೋರು ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಬಂದು ಅಸೂಯೆ ತುಂಬಿರ್ಬಾರ್ದು, ಹೇಳೋರು ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಸಹ ಅಸೂಯೆ ತುಂಬಿರ್ಬಾರ್ದು. நம்ம யாராவது ஒருத்தவங்க மேல பொறாம பட்டுட்டோம், ஓ அவங்க அதை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேல நமக்கு கொஞ்சம் பொறாமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க, நமக்கு வந்துட்டு பாகவதத்தை கேட்கறதுக்கு தகுதி இல்ல சொல்றதுக்கு தகுதி இல்ல. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ನೋಡಿ ನಮ್ಗೆ ಅಸೂಯೆ ಬಂದಿದೆ, ಅರೆ ಇವ್ರಿಷ್ಟು ಇದು ಮಾಡ್ತಿದಾರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂತಂದ್ರೆ ಸಾಕು, ಅವರು ನಮ್ಗೆ ಅಂತವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳೋದಕ್ಕೂ, ಭಾಗವತವನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೂ ಅವರಲ್ಲಿ ಅರ್ಹತೆ ಇರೋದಿಲ್ಲ, ಕೇಳೋದಕ್ಕೂ ಸಹ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಹತೆ ಇರೋದಿಲ್ಲ. எப்போ நமக்கு வந்துட்டு நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பக்தன், நான் எல்லாமே தெரிந்தவன், நான் செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நமக்குள்ள வந்து ஒரு அகங்காரம் வருதோ, இல்ல யாராவது ஒருத்தரை பார்த்து நமக்கு வந்து பொறாமை வருதோ, அப்போ நமக்கு வந்துட்டு பாகவதத்தை பேசுவதற்கான தகுதி இல்லை. ಸೊ ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಒಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಅಸೂಯೆ ಬರುತ್ತೋ, ಇಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಗೇನೆ ನಾನೊಬ್ಬ ಭಕ್ತ, ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದಂತ ಭಕ್ತ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಹಂಕಾರ ಬರುತ್ತೋ, ಅಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇರೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கறதுனால நமக்கும் ஒரு ಪ್ಯೂರಿಫಿಕೇಶನ್ வராது. ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ಉದ್ದೇಶವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಿಂದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತನ ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ಮದ್ಲೂ ಸಹ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ಯೂರಿಫಿಕೇಶನ್ ಬರೋದಿಲ್ಲ. அதனால வந்து இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும், பாகவதம் ரொம்ப உயர்ந்தது, சிறந்தது, கரெக்ட், ஆனா சொல்லக்கூடிய நபர் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேசின இந்த எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்காது. ಸೊ ಈಗ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದದ್ದು, ತುಂಬಾ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಸಂತೋಷ ಕಟ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಆದ್ರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ಯೂರ್ ಆಗಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಮ್ಗೇನು ಸಿಗೋದಿಲ್ಲ. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த பாகவத தர்மத்தையே கூட வந்து நம்ம வந்து எப்படி கடைபிடிக்க ஆரம்பிச்சிரும், பாகவத தர்மத்தையே வந்து ஒரு ಚೀಟಿಂಗ್ ರಿಲಿಜಿಯನಾ நம்ம வந்து மாத்திரும். ಸೊ ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಈ ಭಾಗವತ ಧರ್ಮವನ್ನೇ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ಪಾಲನೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಚೀಟಿಂಗ್ ರಿಲಿಜಿಯಸ್ ಆಗಿ ಇದನ್ನು ಸಹ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. இந்த பாகவதம் தான் மத்த எல்லாத்தையுமே சீட்டிங்னு சொல்லி, இதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு தர்மத்தை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
ಆದ್ರೆ ಈ ಭಾಗವತವೇ ಬಂದು ಬೇರೆ ಎಲ್ಲದನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಚೀಟಿಂಗ್ ರಿಲಿಜಿಯನ್ ಅದ ಅಂತ ಹೇಳಿ ಇದು ಬಂದು ಉತ್ತೀರ್ಣವಾದದ್ದು ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ಬೇರೆ ಮಾತಿಲ್ಲ. ಇದು ಬಂದು ತುಂಬಾ ಉತ್ತೀರ್ಣವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பட் ஆனா அந்த உத்தமமான ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா கூட அதுக்குள்ள நாம வந்து ஒரு சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பாகவதம் நமக்கு முழு பலனை கொடுக்காது. அது பாகவதத்தோடைய மிஸ்டேக் இல்ல, நம்மளுடைய மிஸ்டேக். ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ತಲುಪಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ. ಆದ್ರೆ ಇದನ್ನ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟ್ ಆದ ಇನ್ನೂರು ತಡವರಿ நம்ம வந்து சரியா தர்மத்தை கடைபிடிக்கிற இந்த பாகவதத்தை கடைபிடிக்கலன்னா அது நமக்கு வந்து முழு பலனை கொடுக்காது. அது பாகவதத்துடைய குறை கிடையாது, நம்மளுடைய மிஸ்டேக். ಸೊ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತಂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಎಲ್ಲಾ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಇದನ್ನ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುತ್ತೆ. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಮಿಸ್ಟೇಕ್, ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮಿಸ್ಟೇಕ್ ಅಲ್ಲ. அதனாலதான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அத்திர கிருதிபி அப்படின்னு சொன்னா இந்த பாகவத தர்மத்தை யார் ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டா யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய ஹிருதயத்துல பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து வாசம் பண்றாரு. ಸೊ ಅದರಿಂದನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೃತಿಬಿಹಿ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಯಾರು ಇದನ್ನ ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಧರ್ಮವನ್ನ ತುಂಬಾ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಪಾಲನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ, ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಗವಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. சோ அப்போ பகவானை நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து வாசம் செய்ய வைக்கிறதுக்கு இந்த பாகவதம் சுஸ்ருபி தக்ஷணாத் பகவானுடைய இந்த பாகவதத்தை நம்மளுடைய காதுனால கேட்ட மாத்திரத்திலேயே, அதாவது பொறாமை இல்லாம கேட்ட மாத்திரத்திலேயே பகவான் வந்து என்ன பண்றாரு, அத்திர கிருதிபி அந்த கேட்டவருடைய ஹிருதயத்துல வந்து பகவான் வாசம் பண்றாரு. ಸೊ ಭಗವಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರನೇ ಸಾಕು. ಅದು ಹೇಗಿರ್ಬೇಕು, ಅಸೂಯೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಯಾರ ಮೇಲೇನೂ ಅಸೂಯೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳಿಸೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಗವಂತ ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அதனாலதான் இந்த பாகவதம் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ಸೊ ಅದರಿಂದನೇ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಈಸಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಮಂಗಳಕರವಾದಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. நீங்க பகவானை அடைகிறதுக்காக ரொம்ப பெரிய பிரயತ್ನமோ கஷ்டமோ எதுவும் பண்ண வேண்டாம். ಸೊ ನೀವು ಭಗವಂತನನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಪಡ್ಬೇಕಾಗಿದ್ದಿಲ್ಲ. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பகவானை பத்தி கேட்கணும், பொறாமை இல்லாம கேட்கணும், அவ்வளவுதான். ಜಸ್ಟ್ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು, ಅದು ಅಸೂಯೆ ಇಲ್ಲದೆ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. அது பக்தர்கள் மேலேயா இருக்கட்டும் இல்ல பகவானுக்கு மேலேயா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு மேலேயும் நமக்கு பொறாமை வரக்கூடாது. ಅಸೂಯೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತರ ಮೇಲೆ ಆದ್ರೂ ಇರ್ಬೋದು, ಇಲ್ಲ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಆದ್ರೂ ಇರ್ಬೋದು, ಇಬ್ಬರ ಮೇಲೂ ನಮ್ಗೆ ಅಸೂಯೆ ಅನ್ನೋದು ಇರಬಾರ್ದು. அந்த மாதிரி நம்ம வந்து பாகவதத்தை வந்து கேட்கும் போது நமக்கு என்ன ஆகுது, தாபத்திரைய உன்மூலனம். நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல அந்த முக்கியமான 3 பிரச்சனைகள் இருந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து வெளியில வந்துடுறோம். ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಗೆ ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ 3 ತೊಂದರೆಗಳಿಂದ ನಾವು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಹೊರಗಡೆ ಬರ್ಬೋದು. அந்த மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்துல அந்த பொறாமையில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த பாகவதத்தை கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குமா, சுஸ்ருபி தக் ஷனாத் அப்படின்னு சொன்னா, தத்து அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர், ஷனாத் அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபெஸ்டிவல், திருவிழாவா. அப்போ பாகவதத்தை கேட்கிறதே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு திருவிழாவா இருக்கும். ಸೊ ಈ ರೀತಿ ಅಸೂಯೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಂಡಿದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ ಬಂದು ತುಂಬಾ ಏನು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತೀವಲ್ಲ, ಹಬ್ಬಗಳನ್ನ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತೀವಲ್ಲ, ಅಷ್ಟೊಂದು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡೋ ಒಂದು ಹಬ್ಬವಾಗತ್ತೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದು ನಮ್ಗೆ.
ஜஸ்ட் பாகவதத்தை கேட்கிறதே நமக்கு வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பாகவதத்தை கேட்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு செயல். ಸೊ ಜಸ್ಟ್ ನಾವು ಭಾಗವತವನ್ನ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರವಾನೇ ನಮಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ಕೊಡುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಆಗ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ ಎಷ್ಟು ಉತ್ತಮವಾದದ್ದಂತೂ ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದು. அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை சில பிரபுபாதர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நமக்கு வந்துட்டு தினமும் பாகவதம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದನೇ ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த பாகவதத்தை நாம தினமும் படிக்கணும், மத்தவங்களுக்கும் பாகவதம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ಸೊ ಅದರಿಂದ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಓದ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೂ ಸಹ ಅದನ್ನ ಆ ಆಪರ್ಚುನಿಟಿ ಸಿಗೋ ತರ ಮಾಡ್ಬೇಕು. இந்த பாகவதம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும். ಈ ಭಾಗವತಂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವ್ರಿಗೂ ಸಿಗ್ಬೇಕು. அதுதான் வந்துட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பிரபுபாதர் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். ಸೊ ಅದಕ್ಕೆ ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ? ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ತರದ್ದು ಒಂದು ಅವಕಾಶವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஒருத்தர் பக்தி வினோத் ಠಾಕೂರ್ வந்து சொல்லியிருக்கிறாரு. ಸೊ ನಮ್ಮ ಆಚಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದಂತ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, அதாவது நிறைய பக்தர்கள் வந்து மாயாப்பூர்ல விருந்தாவன் அந்த மாதிரி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நிர்ஜன பஜனம் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமானதுன்னு நினைக்கிறாங்க. ಸೊ ನಮ್ಮ ಭಕ್ತಿ ಸಂಘದಲ್ಲಿ ಭಕ್ತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಜನ ಮಾಯಾಪುರ್ ವೃಂದಾವನ್ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನಿತ್ಯ ಭಜನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. ನಿರ್ಜಲ ಭಜನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. ನಿರ್ಜನ ಅಂದ್ರೆ ಜನ ಇಲ್ದೇ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಭಜನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. அது மூலமா வந்து அந்த தாமுடைய புகழ் பரவும்னு நினைக்கிறாங்க. அது மூலமா அந்த தாமத்துடைய க்ளோரிஸ் ಸ್ಪ್ರೆಡ್ ಆகும் நினைக்கிறாங்க. ಸೊ ಅದರಿಂದ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ? ಈ ತರ ಮಾಡೋದ್ರಿಂದ ಆ ಧಾಮಕ್ಕೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗ್ಲೋರೀಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹರಡುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா பக்தி வினோத் ಠಾಕೂರ್ என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஆன்மீக இலக்கியங்கள் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதா இதையெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி அதை ஒவ்வொருத்தவங்க கையிலையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் உண்மையான நிர்ஜன பஜனம் அப்படின்னு சொல்றாரு. ಆದ್ರೆ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತ, ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಈ ತರ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ ಪ್ರತಿ ಒಬ್ಬರ ಕೈಯಲ್ಲೂ ಸಹ ಈ ಪುಸ್ತಕಗಳು ಸೇರೋ ರೀತಿ ಮಾಡೋದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿರ್ಜನ ಭಜನಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. அதுவே விருந்தாவனம், மாயாப்பூர் அந்த தாமத்துடைய புகழை பரப்புறதும் அதுதான் பெஸ்ட். ಸೊ ಈ ವೃಂದಾವನ ಮಾಯಾಪುರ್ ಧಾಮದಲ್ಲಿ ಹೊಗಳೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಇದೆ, ಈ ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಬೆಸ್ಟ್, ಅದೇ ಹೊಗಳುತ್ತೆ ಅದನ್ನ ಅಂತ. இந்த இலக்கியத்தெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சாங்கன்னா மாயாப்பூருடைய புகழ் புரிஞ்சுக்குவாங்க, பாகவதம் படிச்சாங்கன்னா விருந்தாவனத்துடைய புகழ் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த தாமத்துடைய புகழை நம்ம வந்து எப்படி பரப்புறோம்? அந்த இலக்கியங்களை ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமா நம்ம வந்து பரப்புறோம். ಈ ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತ ಒಬ್ಬರು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? ಮಾಯಾಪುರ ಮಹತ್ವ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಯಾರು ತಗೊಂತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವೃಂದಾವನ ಧಾಮದ ಮಹತ್ವವನ್ನ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲಿ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಕೊಡೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ಧಾಮದ ಒಂದು ಮಹತ್ವವನ್ನ ಸಹ ನಾವು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹರಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ. சோ அதை செய்யறதன் மூலமா நம்மளுடைய ஆச்சாரியர்களும் சந்தோஷப்படுறாங்க, ಕೃಷ್ಣரும் ಸಂತೋಷಪಡ್றாரு. ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರ ಏನಾಗುತ್ತೆ? ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರು ಸಹ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ, ಪ್ಲಸ್ ಕೃಷ್ಣನು ಸಹ ಇದರಿಂದ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ.
ஸோ பிரபுபாதர் வந்து சொல்றாரு, ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹியர் இன்க்ரீசிங் த புக் டிஸ்ட்ரிபியூஷன். நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய நடக்கிறது, அந்த ஸ்கோரை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு பிரபுபாதர். ಪ್ರಭುಪಾದರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ತುಂಬಾ ಖುಷಿ ಪಡ್ತೀನಿ. ಏನಕ್ಕೆ ಅಂತಂದ್ರೆ ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ನಡೀತಾ ಇದೆ, ಆ ಸ್ಕೋರ್ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗತ್ತೆ. ಅದನ್ನ ಕೇಳೋದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಖುಷಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பிரபுபாதர் சொல்றாரு, நீங்க பண்ணக்கூடிய அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கிருஷ்ணர் வந்து பர்சனலா நோட் பண்ணிட்டு இருக்காரு, ரெகக்னைஸ் பண்றாரு. இந்த டிவோட்டி இந்த புக்குள்ள பண்ணாரு, இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அதை வந்து நோட் பண்றாரு. ಸೊ ಪ್ರಭುಪಾದರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಇಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಯಾರ್ಯಾರೆಲ್ಲಾರು ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಪುಸ್ತಕ ವಿತರಣೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೋ ಅವರ ಹೆಸರನ್ನ ಇವ್ರು ಇಂತ ಒಂದು ಭಕ್ತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳನ್ನ ವಿತರಣೆ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಯಾರು ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ? ಕೃಷ್ಣ ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರಂತೆ. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்துட்டு இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுங்க, 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணுங்க, 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க, கிருஷ்ணரோட நித்தியமா நீங்க வந்து வாழலாம் அப்படின்னு பிரபுபாதர் கேரண்டி கொடுக்குறாரு. ಪ್ರಭುಪಾದರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಈ ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡಿ, 16 ರೌಂಡ್ಸ್ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಿ, 4 ರೆಗ್ಯುಲೇಟರಿ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡಿ, ಇದನ್ನೆಲ್ಲ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ನೀವು ಪ್ರತಿ ನಿತ್ಯ ಕೃಷ್ಣನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ. ஸோ இப்போ வந்து டிசம்பர் மாசம் வரப்போகுது. நம்மளும் வந்துட்டு இந்த பிரபுபாத் புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தான் வந்து நம்மளும் பண்றோம். நம்மளுடைய டார்கெட் இந்த வட்டம் வந்து ஒரு 1000 பாகவதம் செட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றது நம்மளுடைய ஒரு விருப்பம். அதுக்கு பிரபுபாதருடைய கருணை கிடைக்கட்டும், உங்களுடைய ஆதரவும் வேணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಈ ಡಿಸೆಂಬರ್ ಮಂತ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬುಕ್ ಮ್ಯಾರಥಾನ್ ನಡೆಯುತ್ತೆ. ಸೊ ಬುಕ್ ಮ್ಯಾರಥಾನ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡ್ಬೇಕು. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ 1000 ಭಾಗವತಂ ಸೆಟ್ಸ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಟಾರ್ಗೆಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ಸಲ. ಸೊ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸಹ ಸಹಕರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗಳು ಎಲ್ಲರ ಕಡೆಯಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. ஸோ நம்மளுடைய பாகவதம் இந்த வகுப்புல கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தினமும் வந்து பாகவதம் படிங்க, இந்த பாகவதம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது தொடர்பா எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னைய வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಕೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂತಂದ್ರೆ, ಪ್ರತಿನಿತ್ಯ ಈ ಭಾಗವತ ಕ್ಲಾಸ್ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅವರೆಲ್ಲಾನು ಪ್ರತಿನಿತ್ಯ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಓದಿ ಪ್ಲಸ್ ಪ್ರಭುಗಳು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದಾರೆ. செய்வீர்களா? ಎಸ್ ಪ್ರಭು. அவங்க கேளுங்க. ಸರಿ ಪ್ರಭು, ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ಹರೇ ಕೃಷ್ಣ, ಇವತ್ತಿನ ತರಗತಿ ಇಲ್ಲಿಗೆ ಮುಗೀತು. ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ರೆ ತಾವು ಕೇಳ್ಬೋದು. Any question? Comments? ಇನಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆಯಾ? ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಅನಿಸಿಕೆಗಳನ್ನ ಹೇಳೋ ಆಗಿದ್ರು ಹೇಳ್ಬೋದು. ಕ್ಲಾಸ್ புரிஞ்சதா என்ன பேசணும்னு? ಕ್ಲಾಸ್ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇವತ್ತು ಪ್ರಭುಗಳು ಏನೇನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು? ஹரே கிருஷ்ணா பிரபு, கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற யாராவது கேள்வி? நல்ல புரியும்படியா இருந்தது பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருமே வந்து தயவு செய்து புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையுமே பாகவதம் வாங்க சொல்லி பேசுங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணலாம். அதே நேரத்துல அமௌண்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல கூட வந்து கொடுக்கலாம். தயவு செய்து வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எஸ், ஜெயவேலு பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் புஸ்தகம் என்ன விலை வருதுங்க பிரபு? தமிழ்ல வந்து நம்ம 8500 கொடுக்குறோம். எத்தனை புஸ்தகங்கள்? டோர் டெலிவரி. எத்தனை புஸ்தகங்கள் இருக்குதுல? அது மொத்தம் 18 புக் இருக்கும். 18 புக்கு 8500.
எஸ் ஓகே சார் பிரபு. அது வந்து இப்ப கேட்டாரே அவருக்கு சொல்லணும், அதுக்கு கேட்டேன். கண்டிப்பா அவங்களோட பேசுங்க, அவங்கள வந்து வாங்க சொல்லுங்க. சரி, அவர் ஓகேன்னா வேலை உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் உங்களை. யா எஸ் தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த பாகவதம் வகுப்புல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அட்லீஸ்ட் மினிமம் 10 செட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಈ ಭಾಗವತ ಕ್ಲಾಸ್ ತರಗತಿಯನ್ನ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಹಾಜರಾಗಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲರೂ ಒಬ್ಬೊಬ್ಬರುನು 10 ಸೆಟ್ ಭಾಗವತಮನ್ನ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அப்புறம் 10 செட்டு கொடுக்கணும். நாளையில இருந்து நாங்க கிளாஸுக்கே வரமாட்டோம்னு சொல்லிடுறேன். ಸೊ ಅದಕ್ಕೆ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಕ್ಲಾಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಅಲ್ವಾ ಪ್ರಭು 10 ಸೆಟ್ ಭಾಗವತಮ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ನಾಳೆಯಿಂದ ನಾವು ಕ್ಲಾಸೇ ಬರೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸுக்கு வராம இருக்காங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. So ಆ பாகவதம் ರೀತಿಯಾಗಿ distribute. ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕ್ಲಾಸಿಗೆ ಬರ್ದೇ ಇರ್ಬೇಡಿ, ಕ್ಲಾಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆಯಾ ಇಲ್ಲ ಅನಿಸಿಕೆಗಳಿದೆಯಾ? நத்திங். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு நம்ம பாகவதம் கிளாஸ்ல சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பாகவதம் கிளாஸும் உங்களுக்கு தெரிந்து மற்றவங்களுக்கும் வந்துட்டு சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு பயனடையட்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ Thank you. ಎಲ್ಲರಿಗೂ ಭಾಗವತಂ ಕ್ಲಾಸ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ಈ ಲಿಂಕ್ ಅನ್ನ ಕಳಿಸಿ ಅವರು ಇದ್ರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ, Hare thank you. Krishna, Prabhu. Thank you. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Class நல்லா இருந்தது பிரபு.